ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரண்டை பொடி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிரண்டையில் அவ்வளோ சத்து இருக்குது. இது எலும்பு தேய்மானத்துக்கு ரொம்ப நல்லது. எலும்பு மூட்டு வலி, உடஞ்ச எலும்பை கூட ஒட்ட வைக்கிற அளவுக்கு சக்தி இந்த பிரண்டைக்கு இருக்குது. இதில் நல்ல ஜீரண சக்தியை அதிகரிக்கும். அந்த மாதிரி இந்த பிரண்டையில் இருக்கிற சத்துக்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பிரண்டையில் இருக்கிற இந்த ஜாயிண்ட் எப்படி ஜாயிண்ட் ஆகிருக்குல்ல, அதை மாதிரி மூட்டுகளை ஜாயின் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். கால்சியம் சத்து எல்லாமே இதில் அதிகமாக இருக்குது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போது இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நல்ல கையில் ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிக்கோங்க. இல்லைன்னா அது கை சுறுசுறுன்னு ஒரு மாதிரி காந்தும். கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி இதோட 4 சைடுமே இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. இந்த கார்னர் இருக்கும், அந்த கார்னரில் இப்படி 4 சைடும் உரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துடலாம். ஒரு கட்டு பிரண்டை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பொடியெலாம் செய்யும்போது மேக்ஸிமம் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெள்ளை உளுந்தோட கருப்பு உளுந்து தான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தி. அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 காணு வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். 10-15 காணு வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பல சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக காய போட்டு வச்சுருக்கேன் கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உளுந்து சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம உளுந்து சேர்த்து வறுக்கும்போது உளுந்தோட வாசனை நல்லா வரும். உளுந்து கொஞ்சம் செவந்து வரும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பிரண்டை துவையல் நம்ம வெளியில் வச்சு ஒரு வாரம் தான் யூஸ் பண்ண முடியும். ஃப்ரிட்ஜில் வச்சு வேணால் கூட கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அளவுகள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பிரண்டை மட்டும் இல்லைங்க, இந்த கருப்பு உளுந்துலையுமே அவ்வளோ சத்து இருக்குது. கருப்பு உளுந்துமே எலும்புக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும், உளுந்து கொஞ்சம் நல்லா செவக்க அந்த கலர் எல்லாம் நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். உளுந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தான். நீங்கள் ஃபுல்லுமே உளுந்தம்பருப்பு மட்டுமே வச்சு செய்யலாம். இதுவும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு ஓரளவுக்கு செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூடவே மிளகு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த இதையும் தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். பருப்பு ரெண்டையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பொருளாம் எடுத்து வச்சுருக்கேன்னு காட்டும்போது எள்ளு காட்ட மறந்துட்டேன். நீங்கள் எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு சேர்த்த உடனே படபடன்னு பொரியும். அந்த எல்லா எள்ளும் பொரிஞ்சதுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக ஆற வச்சுக்கலாம். அவ்வளோதான். எல்லா எள்ளும் நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். தனியாக பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்த்து செய்யணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கட்டி காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒருவேளை காயப்பொடி உங்கள்கிட்ட கட்டிக்காயம் இல்லை, காயப்பொடி தான் இருக்குன்னா அரைக்கும்போது இதெல்லாம் சேர்த்து திரிக்கும்போது காயப்பொடியும் சேர்த்து திரிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதையும் எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வத்தலை சேர்த்து வறுத்துக்கோங்க.
இந்த அளவுக்கு வத்தல் வறுபட்டால் போதும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரண்டையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த பிரண்டையோட ஈரப்பதம் எல்லாம் போகணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுக்கணும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீனாக இருக்குது அப்படின்னு. இப்போ நான் வதக்கி முடிச்சுட்டு காட்டுறேன் அது எந்த பக்குவத்தில் இறக்கணுன்னு. இப்போ பாருங்கள் நம்ம சேர்க்கும்போது எந்த அளவுக்கு பச்சை பசேன்னு இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம வறுத்த பொருள் கூட சேர்த்து ஆற வச்சிடலாம். இப்போது கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை லேசாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி நான் காய வச்சு தான் எடுத்திருக்கேன், ஈரப்பதம் எல்லாம் போய் தான் இருக்கும், இருந்தாலும் இன்னும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதையும் சேர்த்து ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளையும் சேர்த்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது வந்து நம்ம பிரண்டை சேர்க்குறோம், அது ஈரப்பதமாக இருக்கும், பொடி எப்படி வரும் அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க. நம்ம பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கோம், அந்த பருப்பு கூட சேர்த்து பிரண்டை அரைஞ்சி வரும்போது ஈரப்பதமே இருக்காது, நல்ல பொடியாக தான் இருக்கும். நான் அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள் நம்ம வறுத்து வச்சுருந்த பொருள் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட அரைக்கும்போது உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள் பொடி வந்து ஈரப்பதமே இல்லை, எந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து பயந்தீங்க அப்படின்னா எள்ளு மட்டும் இதிலேருந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. எள்ளு வந்து நம்ம அரைக்கும்போது எண்ணெய் விடும், அதனால் எள்ளு சேர்க்காம மீதி பொருளெல்லாம் அரைச்சி பாருங்கள். இதை விட இன்னும் நல்லா ட்ரையாக இருக்கும். பிரண்டை வந்து வாரத்தில் அடிக்கடி சாப்பிட்டா நல்லது. நம்ம டெய்லி வந்து செய்யறதுக்கு பிரண்டை கிடைக்காது, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. இன்னொன்று டெய்லி செய்கிறதுக்கும் கொஞ்சம் சோம்பலாக இருக்கும். இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல இட்லி தோசை அப்புறம் நல்ல சாதத்து கூடலாம் போட்டு பிசைஞ்சு கொடுத்தா பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாக ஒன்று கொடுத்த மாதிரியும் ஆச்சு. இது வந்து நல்ல சாதத்து கூட போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கும் அவ்வளோ ஹெல்த்தி. அவ்வளோதாங்க, நம்மளோட பிரண்டை பொடி வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.